அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் பொதுவாக உலகத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எந்த நேரம் மூன்றாவது உலக யுத்தம் நடக்குமோ என்று மக்கள் எல்லோரும் பயந்து அஞ்சிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். மீடியாவை தொடர்ந்தும் யாரெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையின் பாரதூரம் நிச்சயமாக விளங்கும். இன்னும் சில மணித்தியாலங்களிலே மத்திய கிழக்கு முஸ்லிம் அரபு நாடுகளிலே ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சில அவதானிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஈமானிய உறவுகளாகிய பலஸ்தீன மக்கள் இதுவரைக்கும் சுமார் 60,000க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்று சுபஹு தொழுகைக்கு பின்னால் கூட 34 பேர் தங்களுடைய உணவுக்காக வேண்டி வரிசைகளில் காத்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வானத்திலிருந்து எதிரியினால் வீசப்பட்ட குண்டுகளால் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய உயர்தரமான சுவர்க்கத்திலே ஷஹீதுகளாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பிரார்த்திப்போமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலஸ்தீனில் மட்டுமல்ல, உலகத்திலே பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே முஸ்லீம்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளோடும் தொல்லைகளோடும் சவால்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களாகிய நாம் இந்த பிரச்சனைகளை, இந்த சவால்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் தஆலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய தலைவராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையிலே இந்த வகையான பாரிய பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இதனை பார்ப்பதற்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலரை பொறுத்தவரையில் விரக்தி அடைந்து இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிர்காலம் இல்லை என்று ஈமானை இழந்த நிலையிலே இப்படியான விஷயங்களை பார்க்கிறார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரையில் இல்லை, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சத்தியத்தை வெல்ல வைப்பான், முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள். ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்று ஈமானுடைய வாசகங்களை அவர்கள் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாகிய நாம் இந்த விஷயங்களை கவனமாக அணுகிக் கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த உலகத்திலே நடக்கின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வகையில் சோதனை, கவனமாக விளங்க வேண்டும். இன்னொரு வகையில் பார்த்தால் அது ஒரு தண்டனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனைகளுக்கும் தண்டனைகளுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 வகையான விஷயங்களையும் பற்றி பேசுகின்றான். சோதனை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை மிகச் சரியாக பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு நெருக்கமான நல்லடியார்கள், அவர்களுடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக, அவர்கள் செய்துவிட்ட சின்ன சின்ன பாவங்களை மன்னிப்பதற்காக, அவர்களுக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த தரஜாக்களை கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா நல் அடியார்களை சோதிப்பான். அது அவர்கள் கொலை செய்யப்படலாம், நாடு கடத்தப்படலாம், அகதிகளாக்கப்படலாம், பட்டினியாக பசியோடு இருக்கலாம். இது எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கின்ற நடந்த விஷயங்களாக இருக்கிறது. எனவே முதலாவது சோதனைகள் என்றால் என்ன என்று நாங்கள் விளங்குவோம். நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொண்டால் நாங்கள் சோதிக்கப்பட மாட்டோம், சோதிக்கப்படக்கூடாது என்று எங்களிடத்திலே ஒரு பிழையான கண்ணோட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்பி விட்டால் அவனை சோதிப்பான் என்று.
இன்னல்லாஹ இதா அஹப்ப அபதன் இப்தலாஹு. ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை பரிசீலிப்பதற்கான ஒரு அணுகுமுறையாக இருப்பது அவனுக்கு சோதனைகள் வரும். அது நோயாக வரும், அது வறுமையாக வரும், அது எதிரிகளுடைய தாக்குதலாக வரும், அது அவனுடைய மனதிலே ஏற்படக்கூடிய கவலையாக வரும். எனவே நாங்கள் முஸ்லிம்களுக்கு இன்று உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை பார்த்து அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் அப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று இலகுவாக ஃபத்வா கொடுத்து போட்டு இருக்கக்கூடாது. அது பிழை. அவர்களிலே தவறு செய்கின்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவுமே நெருக்கமான அடியார்களாக உலகத்தில் யாரெல்லாம் வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பார். இதற்கு நல்ல உதாரணம் என்ன? உலகத்திலே இருந்த நபிமார்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்த ஒரு நபியை நீங்கள் காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே உள்ளத்திலே ஏற்றிருந்ததன் காரணமாக, இந்த தீனை இந்த உலகத்திலே பரப்புவதற்கு முயற்சித்ததன் காரணமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான நல்லடியார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படவில்லையா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே தள்ளப்படவில்லையா? எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய நாடுகளை விட்டும் வெளியேற்றப்படவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான பூமியாகிய அந்த மக்காவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்களும் சஹாபாக்களும் பாவம் செய்தார்கள் என்பது அல்ல. அப்படி நாங்கள் சொன்னால் எங்களுடைய ஈமானையே பரீட்சித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ரிலே கொல்லப்பட்ட சஹாபாக்கள், உஹதிலே கொல்லப்பட்ட சஹாபாக்கள், மற்ற முன்னான யுத்தங்களிலே கொல்லப்பட்ட சஹாபாக்களுக்கு நாங்கள் ஷஹீதுகள் என்று சொல்லுவோம். ஏன் நாங்கள் ஷஹீதுகள் என்று சொல்லுகிறோம்? அவர்கள் தங்களுடைய இரத்தங்களை இந்த இஸ்லாம் என்ற இந்த பெரு விருட்சத்துக்கு அவர்கள் பசலையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சோதனைகள் வருகின்றன. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே மிகவும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்தது போன்ற நோய் வேறு யாருக்கும் வரவில்லையோ என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதனைகள் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உண்மையை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது பலஸ்தீனிலே இருக்கின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம், உலகத்தின் எந்த ஒரு மூலை முடுக்கிலும் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிறான் என்றால் உடனடியாக நாங்கள் முடிவுக்கு வந்து விடக்கூடாது அந்த மனிதன் மோசமானவன் என்று. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அஃபஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ഖலௌ மின் क़ப்லிக்கும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா சுவர்க்கம் புக முடியும் என்று? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படாமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன சில்அத்தல்லாஹி காலியா, அலா இன்ன சில்அத்தல்லாஹி ஹியல் ஜன்னah. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு வியாபார பண்டம் இருக்கிறது. அந்த வியாபார பண்டம் மிகவும் விலை கூடியது, அதுதான் சுவர்க்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் சாமானியமான சின்ன பின்ன தியாகங்களை செய்து அதனை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் சில நேரங்களில் உயிர் தியாகம் செய்ய வேண்டி வரும். முழு சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டி வரும். எங்களுடைய கால நேரங்களை கொடுக்க வேண்டி வரும். ஏச்சுக்கள், பேச்சுக்கள், விமர்சனங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வல துபுலவுன் ஃபீ அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்கள், வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிர்கள் உடம்புகள் விஷயத்திலே மாத்திரமல்ல, வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமிருந்து நீங்கள் மிகவும் அதிகமான உங்களுக்கு மனசுக்கு விரும்பாத பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டி, கட்டாயம் கேட்க வேண்டி வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு இயல்பு, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சுன்னah, அவனுடைய வழிமுறை. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக போகின்றார்களோ அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் சோதனைகளுக்கு விருப்பம் இல்லையோ அவர்கள் இஸ்லாத்திலே இருக்க முடியாது என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வ இன் தஸ்பிரு, அப்படியான சந்தர்ப்பத்திலே நீங்கள் பொறுமை சாதிப்பீர்களாக இருந்தால், வ தத்தகு, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவீர்களாக இருந்தால்,
நீங்கள் நிச்சயமாக அதுதான் திட உறுதி பூண்டவர்களுடைய ஒரு பண்பாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். திட உறுதி பூண்டவர்கள் யார்? உலுல் அஸ்ம் எனப்படக்கூடிய அந்த மிகவும் நெருக்கமான நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபிமார்கள், அவர்களுடைய பண்புதான் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷி காஃபிர்கள் என்ன துன்பத்தை விளைவிக்கவில்லை. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பு செய்தார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வருவது நிச்சயமாக அப்படி அல்ல. சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸாமல் பலாய் வ இஸாமல் ஜஸாய், ஒரு மனிதனுக்கு அதிகமாக சோதனைகள் வந்தால் அவனுக்கு அதிகமாக கூலி வழங்கப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இன்றைய உலகத்தின் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது சகோதரர்களே, இன்று உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு வளர்ச்சி, ஒரு எழுச்சி காணப்படுகிறது. அதனை பார்த்து இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு வஞ்சகம் காணப்படுகிறது. அதன் காரணமாக இஸ்லாத்தை வளர விடாமல், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதனை எப்படியாவது முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக முழு சக்திகளும் ஒன்று திரண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த பொறாமை, இன்று உலகத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வருகிறது. முஸ்லிம்கள் இன்று 200 கோடியையும் தாண்டி உலகத்திலே வாழுகிறார்கள். 5 பேரில் ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான் என்று புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மேற்கத்திய உலகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு முஸ்லிம்களுடைய சனத்தொகை, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஒரு பொழுதும் இல்லாத வகையில் 4.5 கோடியையும் அது தாண்டி கொண்டிருக்கிறது. ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே ஏனைய மார்க்கங்களை விடவும் மிகவும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற, பரவி கொண்டிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. லண்டனை எடுத்துக்கொண்டால் அங்கு 1 மில்லியன் முஸ்லிம்கள் லண்டனில் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் 2.6% முஸ்லிம்களுடைய வீதாசாரம் காணப்படுகிறது. பியூ ரிசர்ச் போரம் எனப்படக்கூடிய அமெரிக்காவை மையப்படுத்திய ஒரு ஆய்வினுடைய முடிவின்படி 2030 ஆகின்ற பொழுது 6.2 முஸ்லிம்களுடைய சனத்தொகை அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனுடைய வளர்ச்சி, இஸ்லாத்தை தழுவுவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஹிஜாபுடைய வாழ்க்கை அதிகரித்திருக்கிறது. இபாதத்துக்களை செய்பவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வங்கி முறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய கலா நிலையங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று புத்தகங்கள், ஆய்வு மன்றங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த சுயநலமிகள், இந்த உலகத்திலே அநீதி செய்பவர்கள், அக்கிரமம் செய்பவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வயிற்று எரிச்சல் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் ஒரு மனிதனை பார்த்து பொறாமைப்படுகின்ற இன்னொரு மனிதன் அவனை கொலை செய்ய பார்ப்பான், அவனை பூண்டோடு அழிக்க பார்ப்பான். அதுதான் இன்று உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இதனை சுகமாக பார்ப்போம். எங்களை பார்த்து பொறாமைப்படுகின்றது. உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? யுத்தம் வேண்டாம், வட்டி வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், அநீதி வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், சமத்துவமான ஒரு உலகத்தை கட்டியெழுப்புவோம், நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்ற வகையிலே ஒற்றுமைப்படுவோம் என்ற அந்த தாரக மந்திரத்தை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வல்லரசுகளும் சுயநலமிகளும் விரும்ப மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய நலன்களுக்கு அது பெரிய அடியாக காணப்படுகிறது. எனவேதான் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை, முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக அண்மை காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு ஆய்வின்படி ஃபெர்டிலிட்டி ரேட் என்று சொல்லுவார்கள், அதாவது மிகவும் அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடியவர்கள் குறிப்பாக அரபு நாடுகளிலே, சவுதி அரேபியா, பலஸ்தீன், எகிப்து போன்ற நாடுகளிலே அதிகரித்திருக்கிறார்கள். அண்மை காலத்திலே ஒரு வைத்தியருடைய குழந்தைகள் 9 பேர் கொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலஸ்தீனிலே. அந்த வைத்தியர் மிகவும் சிறிய வயது கொண்ட ஒரு வைத்தியர் தான். அப்படி இருந்தும் அந்த பலஸ்தீன மக்களுடைய அந்த, அதாவது அவர்களுடைய தொகையினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், அந்த மக்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவர்களுடைய தொகை ஆரம்பத்தில் இருந்ததனை விடவும் கூடிக்கொண்டு போகிறது. இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருளாக காணப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சல் வருவதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இன்னொரு வகையிலே நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த சோதனைகளும் சவால்களும் தற்காலிகமானவை. அல்லாஹு தாலா இறுதியிலே இஸ்லாத்துக்குத்தான் அந்த வெற்றியை கொடுப்பான். நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தற்போது இருக்கின்ற பைத்துல் முகத்தஸை சிலுவை வீரர்கள் கைப்பற்றுவதற்காக வேண்டி 200 வருஷங்கள் போராடி 90 வருஷங்கள் தங்களுடைய கையிலே இந்த பைத்துல் முகத்தஸை ஒரு காலத்திலே வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராளியை உண்டு பண்ணினான். அவர் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார். 200 வருஷ காலங்கள் அந்த மக்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். தாத்தாரிகள் எனப்படுபவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மிகவும் அதிகமாக அழித்தொழித்தார்கள். கடைசியாக அல்லாஹு தாலா அவர்களையும் கூட முறியடித்து இஸ்லாமிய உலகத்திலே வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலனித்துவவாதிகள் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார்கள். அதே போன்று அல் ஜசீரா அல் ஜசாயிர் எனப்படுகின்ற அல்ஜீரியாவிலே 1 மில்லியன் பேரை அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் கடைசியாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அந்த மக்களுடைய தியாகங்களின் காரணமாக அவர்கள் எல்லோரும் விரட்டி அடிக்கப்பட்டு அங்கு மீண்டும் முஸ்லிம்களுக்குரிய நிலை ஸ்திரப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் நாம் எந்த அளவு தூரம் இந்த பிரச்சனைகளின் பொழுது எங்களுடைய தீனை பின்பற்றுகிறோம், நாம் எந்த அளவு தூரம் இந்த வெற்றிக்கான நிபந்தனைகளை எமக்கு மத்தியிலே கைக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது 2வது பக்கத்துக்கு நாங்கள் வருவோம். அதாவது முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவதற்கு காரணம் அவர்கள் மார்க்கத்தை நல்ல முறையிலே பின்பற்றுவது, கடைபிடிப்பது. எனவே அவர்களை அல்லாஹு தாலா சோதிப்பான். அது இயல்புதான். வரலாறு நெடுகிலும் அப்படி சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதனைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது, உலகத்திலே வெற்றியை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய அலா கலிமத்தில்லா, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை உயர்ந்ததாக நிலைநிறுத்த முடியாது. தியாகங்கள் ஊடாகத்தான் அதனை செய்ய முடியும் என்பது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவதற்கான 2வது காரணம் நாம் தீனை பின்பற்றாமல் இருப்பது. தீனிலே வெற்றிக்கும் எழுச்சிக்கும் என்ன என்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாங்கள் கடைபிடிக்காமல் இருந்தாலும் நாங்கள் கீழே விழுவோம், பலவீனப்படுவோம், நாங்கள் அடிபடுவோம், உதைப்படுவோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அவனுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்வது? அவனுக்குத்தான் யாருடைய உதவியும் தேவையில்லையே. அவனுக்கு உதவி செய்வது என்றால் என்ன? நாம் அவன் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழுவது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹு தாலா மாற்றுவதில்லை அந்த சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளும் வரை. அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமக்கு மத்தியிலே மாற்றங்களை கொண்டு வந்துவிட்டு தான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. துஆ என்பது சிலாஹுல் முஃமின், ஒரு மூமினுடைய ஒரு ஆயுதம். முக்குல் இபாதா, இபாதாக்களுடைய மூளையாக காணப்படுகிறது, சந்தேகம் இல்லை. ஆனால் நாங்கள் துஆ கேட்பதற்கு முன்னால் எங்களுக்கு மத்தியிலே எந்த அளவு தூரம் திருத்தம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்ற இந்த வெற்றிக்கான நிபந்தனைகளில் முதலாவது இருப்பது ஈமான், ஆழமான அகீதா. அல்லாஹு தஆலாவை தவிர இந்த உலகத்திலே நாயகன் கிடையாது. அவன் சக்தி உள்ளவன். அவன் இன்று இந்த உலகத்திலே அணுவும் அசைய மாட்டாது என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இருந்தால் யாராலும் எங்களை அசைக்க முடியாது. எந்த அளவு தூரம் எங்களுடைய ஈமானிலே பலகீனம் இருக்கிறதோ அந்த அளவு தூரம் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலைகளிலே மிகவும் அதிகமாக நாங்கள் சிக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், லா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உடல் அளவிலே பலவீனப்பட வேண்டாம், நீங்கள் உள்ளத்தளவிலே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், நீங்கள் தான் உயரமானவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். 2 விஷயங்கள். எங்களிடத்திலே உடல் ரீதியாக பலவீனம் வரமாட்டாது, உள்ளத்தளவிலே கவலைகள் வரமாட்டாது.
எப்போதும் எங்களிடத்தில் ஈமான் இருந்தால், அந்த ஈமான் எந்த அளவு தூரம் ஆழமாக இருக்கிறதோ, பலமாக இருக்கிறதோ. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் ஈமான் எவ்வளவு பலமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். பணத்தை வணங்குபவர்கள், பெண்ணை வணங்குபவர்கள், தங்களை தாங்களே வணங்குபவர்கள், அரசியலை வணங்குபவர்கள், கிரிக்கெட்டை வணங்குபவர்கள், மனோ இச்சையை வணங்குபவர்கள், தங்களுடைய ஆசா பாசங்களை வணங்குபவர்கள் என்று எத்தனையோ வகையான தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருப்பவர்களை நாங்கள் பார்க்கலாம். ஈமான் மிகவும் பலவீனம். பாவங்களை செய்வதிலே சரியான ஆர்வம் இருக்கிறது, நற்கர்மங்களை செய்வதிலே அவ்வளவு தூரம் ஆசை கிடையாது என்றால் அது ஈமானுடைய பலவீனத்தை காட்டுகிறது. ஈமான் பலமாக இருந்தால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், வெற்றி வர வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய மிக முக்கியமான இன்னும் ஒரு நிபந்தனையாக இருப்பது, எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்று சர்வதேச முஸ்லிம் உம்மத்தாக இருக்கலாம், இந்த இலங்கையின் முஸ்லிம் உம்மத்தாக இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று, எங்களுக்கு மத்தியில் ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒருவர் இன்னொருவரை காட்டிக் கொடுப்பது, இயக்க ரீதியான முரண்பாடுகள், கட்சி ரீதியான பிளவுகள், ஒருவர் இன்னொருவரை பார்த்து கதைப்பதில்லை, மற்ற இயக்கத்தை சார்ந்தவர் என்று அவரை ஒதுக்கி வைப்பது, அவரிடமிருந்து கிடைக்க வேண்டியதைகளை எடுத்துக் கொள்வதில்லை. இப்படிப்பட்ட முரண்பாடுகள், சண்டைகள் இன்று இஸ்லாமிய உலகத்தை மிக அதிகமாக பலவீனப்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பலஸ்தீனிலே ஒரு பெரிய ஜீவ மரண போராட்டம் நடந்து கொண்டிருக்க பக்கத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கின்றன. அதற்குரிய காரணம் ஒற்றுமை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகம் என்பது ஒரே உடம்பை போன்றது. அந்த உடம்பின் ஏதாவது ஒரு பகுதிக்கு நோவு, காய்ச்சல் வருமாக இருந்தால் அந்த சமுதாயத்தினுடைய அந்த உடம்பினுடைய ஏனைய உறுப்புகள் எல்லாம் அந்த கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். இதஷ்தகா மின்ஹு உதுவ் ததாஅ லஹு ஸாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹ்ரி வல் ஹும்மா. உடம்பிலே ஒரு பகுதிக்கு கஷ்டம், துன்பம் வருமாக இருந்தால் அந்த உடம்பின் ஏனைய உறுப்புகள் காய்ச்சலின் மூலமாகவும் விழித்திருப்பதன் மூலமாகவும் அதிலே பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். இன்று அப்படியான ஒரு நிலை இருக்கிறதா? அந்த நிலை எப்போது வரும்? இஸ்லாமிய சகோதரத்துவம், அல் உஹுவா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்பது எங்கே போய்விட்டது? அவரவருக்கு வந்தால் மாத்திரம்தான் அவரவர் பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ريحكم. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம், அடித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். வதذهب ريحكم, உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுடைய சாயம் போய்விடும், உங்களுடைய காற்று போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்று முஸ்லிம் சமுதாயம் என்றால் அது மிகவும் பலகீனமான சமுதாயம். யாரும் வந்து அதற்கு கன்னத்தில் அறையலாம், யாரும் வந்து அதனை ஏசலாம், யாரும் வந்து அதனை உதைத்து போடலாம். பிரதானமான காரணம் என்ன? எங்களுக்கு மத்தியிலே ஐக்கியம் கிடையாது, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வந்தால் அது அவரவர் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சகோதரத்துவ வாஞ்சை கிடையாது. மாத்திரமல்ல, முனாஃபிக்குத்தனம் அதிகரித்து விட்டது. இயக்க ரீதியான முரண்பாடுகள், காட்டி கொடுப்பது, எங்களுக்கு மத்தியில் விசுவாசம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நிச்சயமாக காபிர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுக்கிடையிலே பரஸ்பரம் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள், தங்களுக்கு மத்தியிலே உடன்பட்டு கொண்டு வாழுகிறார்கள். இல்லா தஃஅலூஹு, நீங்களும் அப்படி உங்களுக்கு மத்தியிலே உடன்பட்டு ஒற்றுமைப்பட்டு பரஸ்பரம் விசுவாசத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் தகுன் ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீரும், நீங்கள் உலகத்திலே ஒரு பெரிய ஃபித்னா வரும், ஒரு பெரிய ஃபஸாது வரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த உலகத்திலே ஃபித்னா முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே, உலகத்துக்கு மத்தியிலே ஃபஸாது. அதற்கான காரணம் என்ன? எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சண்டைகள், எங்களுக்கு மத்தியில் புறம் பேசுவது, காட்டி கொடுப்பது, காலை வாரி விடுவது, அவனை ஒரு முஸ்லிம் சகோதரனாக பார்ப்பதில்லை. நாங்கள் எப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் ஒரே கிபிலாவை நோக்கி வணங்குபவர்கள், நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள், நாங்கள் எல்லோரும் ஒரு நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சின்ன சின்ன வேறுபாடுகளை எல்லாம் மறந்து பொதுவான நோக்கத்துக்காக வேண்டி உடன்படுவோமே என்ற ஒரு நிலை கிடையாது. அதனால் நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். 52 இஸ்லாமிய நாடுகள் உலகத்திலே இருந்தும் கூட இந்த பலஸ்தீன பிரச்சனை சுமாராக 70 வருஷங்களுக்கு மேலால் தொடர்கிறது. இன்னும் அதனை உசுப்ப முடியாமல் இருப்பதற்கான பிரதானமான
அடிப்படையான காரணம் எமக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பலஸ்தீனை பற்றி ஏன் பேச வேண்டும்? எமது நாட்டை பற்றி நாங்கள் பேசுவோம். கொஞ்சம் மனசிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். ஈமான் இருக்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கிறதா? பரஸ்பரம் நாங்கள் ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறதா என்று பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முதலாவது ஈமான் தேவை, இரண்டாவது ஒற்றுமை தேவை, மூன்றாவது கல்வி தேவை, எஜுகேஷன் தேவை. மார்க்க கல்வியும் உலக கல்வியும் எல்லாமே தேவை. எப்போது ஒரு சமுதாயம் கல்வித்துறையிலே பின்னடைந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் பலவீனமான சமுதாயம். உங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். தரஜாக்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? முதலாவது ஈமான், இரண்டாவது அறிவு தேவை என்பது குர்ஆனுடைய கருத்தாக இருக்கிறது. மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் சயின்ஸ், இன்று மீடியாவிலே நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்திலே உலக கல்விக்கு முக்கியத்துவம் குறைவு, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் குறைவு, ஆலிம்களுக்கு முக்கியத்துவம் குறைவு, அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நடிகர்களுக்கும் அதே போன்று இந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் தான் முக்கியத்துவம் இருக்கிறது. எந்த சமுதாயத்திலே இல்முக்கு முக்கியத்துவம் இல்லையோ, எந்த சமுதாயத்திலே துறை சார்ந்த விற்பனர்கள் உருவாக்கப்படவில்லையோ, அதற்காக வேண்டி நிதி செலவழிக்கப்படவில்லையோ, அந்த சமுதாயமும் உண்மையில் தலை தூக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நடைபெறுகின்ற யுத்தம் ஆயுதங்களால் நடைபெறுகின்ற யுத்தம் அல்ல, மீடியாவால் நடைபெறுகின்ற யுத்தம், அரசியல் ஆதிக்கத்தினால் நடைபெறுகின்ற யுத்தம். எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய கையிலே மீடியா இருக்கிறதோ அந்த அளவு தூரம் அவன் செல்வாக்கு செல்பவனாக மாறுகிறான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இன்று தாக்குதல்கள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிரி எந்த இடத்திலே ஒளிந்திருக்கிறான் என்பதை கூட தெரிந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் அதனை கைக்கு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக சுருக்கமாக சொல்லுகின்றோம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி முஸ்லிம் சமுதாயத்திலே விடுபடுகிறதோ அந்த நேரமும் அல்லாஹ்வுடைய லஅனத் அந்த சமூகத்துக்கு வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்மையை செய்பவர்கள் தாங்கள் மாத்திரம் செய்து கொண்டிருப்பது, தீமையை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனை தடுக்காமல் இருப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், லுஇனல்லதீன கஃபரு, அதாவது காபிர்களுக்கு லஅனத்து வருவதற்கு, அல்லாஹ்வுடைய சாபம் வருவதற்கான காரணம் என்ன? தங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பாவங்களை அவர்கள் பரஸ்பரம் தடுக்காமல் இருந்தார்கள் என்று சொல்கிறார். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹி அனில் முன்கர் எனப்படுகின்ற அந்த பணியிலே எந்த சமுதாயம் ஈடுபடவில்லையோ அந்த சமுதாயமும் தலை தூக்க மாட்டாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தாக்கப்படுவோமா, பிரச்சனைகள் வருமா என்று கேட்டபொழுது, ஆம், நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் இரண்டு விதமான நோய்கள் உங்களுக்கு மத்தியிலே காணப்படும். கராஹியத்துல் மௌத், ஹுப்பு துனியா, உலகத்தை அதிகமாக நேசிப்பீர்கள், மௌத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று. கொள்கைவாத சமூகமாக இருக்க வேண்டும், இலட்சியத்தோடு வாழ வேண்டும். நான் வாழ்ந்தால் ஈமானோடு வாழ்வேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வாழுவேன். இந்த உலகத்திலே எந்த ஒரு மூலை முடுக்கில் ஒரு தீமை இருந்தாலும் அதனை இல்லாமலாக்க நான் என்னால் முடியுமான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வேன் என்ற கங்கணம் கட்டிக்கொண்ட அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா மாற்ற மாட்டான் என்பது குர்ஆனுடைய திட்டவட்டமான கருத்தாக இருப்பதனால் எமக்கு மத்தியிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே இபாதத்துக்களிலே ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். பாவங்களை நாங்கள் விட வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஈமானுக்கான முயற்சிகள் தேவைப்படுகிறது. அதே போன்று எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை வளர்ப்பதற்கான முயற்சிகள் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இது சோதனையா இது தண்டனையா என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சமுதாயத்தின் பலகீனங்களிலிருந்து வெளியேறி பலமான ஒரு சமூகமாக, உனக்கு பொருத்தமான ஒரு சமூகமாக மாறுவதற்கான அந்த சூழலை எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே நாங்கள் உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம், உன்னுடைய மாளிகையிலிருந்து கேட்கின்றோம், ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவிலிருந்து கேட்கின்றோம். யா
அல்லாஹ். பலஸ்தீன மக்களுக்கு நீ விடுதலையை கொடுப்பாயாக. அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயற்படுகிறார்களோ அவர்களை நீ கவனித்துக் கொள்வாயாக. ஒன்றில் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அல்லது உன்னுடைய தண்டனையை நீங்கள் அவர்கள் மீது வருஷிப்பாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு துஆக்கள் மாத்திரம் தான் செய்யலாம் யா அல்லாஹ். அந்த மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அந்த மக்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. அந்த மக்களை ஷஹீதுகளாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. அந்த மக்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. யாரெல்லாம் உன்னுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடுகின்றார்களோ அவர்கள் அனைவருடைய பாதங்களை நீ பலப்படுத்தி அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றை நீ தீர்த்து கொடுத்து சுவர்க்கத்திலே அவர்களுக்கு உயர்தரமான தர்ஜாக்களை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸிக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கிதாபிஹில் அஸீஸ் வ ஃபுர்கானிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல துப்லவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் வல தஸ்மஉன்ன மினல் லதீன ஊத்துல் கிதாப மின் க்பலிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு அதன் கஸீரா وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸிக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن باقي الصحابة أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم ثبت أقدامهم وتقبل شهداءهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله